இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பெயர் கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வாரமாக நமது தளத்தின் 696வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த செழுங்கிளை தொகுப்பில் இன்று ஐநாவின் நிலைத்தன்மை குறித்த 17 இலக்குகள் சார்ந்த ஒரு பயணத்தில் முதல் இலக்காக வறுமை ஒழிப்பு என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை இன்று நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள். செழுமையான கருத்துக்களை எப்பொழுதுமே எளிமையாக அனைவருக்கும் சென்று சேர்ப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு பொறியாளராக, வடிவமைப்பாளராக தமது பணி சூழலையும், இலக்கியவாதியாக தமது வாழ்வியல் சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த உலகியல், இயற்கை சார்ந்த விடயங்களில் தமது முன்னிருப்பை எப்பொழுதும் அது சார்ந்த தகவல்களை புதுப்பித்துக் கொள்வதிலும், அது சார்ந்த விடயங்களில் செயல்படுவதிலும் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். இன்று நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் விவேக் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் செழுங்கிழை என்ற தொகுப்பில் ஐநாவின் இலக்குகளுள் ஒன்றாகிய ஏழ்மை ஒழிப்பு என்ற அற்புதமான சிந்தனையின் கீழ் அடுத்த 50 நிமிடங்களை செலவிடுவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஏழ்மை ஒழிப்பு என்ற அற்புதமான சிந்தனையின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தப்படுத்துவோம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பளித்த ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் மற்றும் கற்பொழி தோழர் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று பார்வையாளர்களாக வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய இணையத்தில் பார்க்க இருக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைய தலைப்புக்குள்ள போனோம் அப்படின்னா ஐநாவோட இலக்குகள் மொத்தம் 17 இலக்குகள். அதில் முதல் இலக்கான ஏழ்மை ஒழிப்பை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. எப்பயுமே என்னன்னா ஒரு அதாவது நம்மளுடைய 2000ல இருந்து 2015 வரைக்கும் மில்லினியம் வளர்ச்சி இலக்குகள், மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்குகள் வச்சிருந்திருக்காங்க உலக நாடுகளுக்கு. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஊரக வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம் இந்த இடத்துல எல்லாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இலக்கு வச்சு 2000ல இருந்து 2015க்குள்ள இந்த இலக்குகளை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 2015ல பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பாரிஸ் மாநாடுல என்னன்னா இந்த உலகம் வெப்பமாயிட்டே இருக்குது. இந்த உலகம் வெப்பமாகறதுக்காக என்னன்னா எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த முக்கிய முடிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய இப்போ முன்னாடி விட வெப்ப கதிர்வீச்சு அதிகமா இருக்குது. அந்த ஏன் வெப்ப கதிர்வீச்சு அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடி விட அதிகமா வாகனங்கள் பயன்படுத்துறோம். வாகனங்கள் பயன்படுத்துறப்போ அதுல இருந்து வெளியாகக்கூடிய புகை மற்றும் தொழிற்சாலையில இருந்து வெளியே வரக்கூடியது, இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பூமி 1.5 டிகிரி அதிகமா சூடாயிருது. சூடாகிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்போ எவரெஸ்ட் மலையில இருந்து நம்ம அந்த பனிக்கட்டிகள்லாம் உருகுது. நம்ம அண்டார்டிகால இருக்கிற அந்த பனி மலைகள்லாம் உருகிட்டு இருக்காங்க. அப்ப கடல் மட்டம் உயர்ந்துருது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஓசோன்ல ஓட்டை விழுகுது. அப்போ
சூரியனோட புற ஊதா கதிர்கள் நேரடியாக படுறப்ப வந்து என்ன ஆகும்னா நம்ம கூட வந்து அமிலமலை, ஆசிட் ரெயின் சொல்லக்கூடியது வரும். அப்ப அந்த ஓசோன் லேயர் டெப்ளீஷன் ஆகுது. இந்த ஆசிட் ரெயின் இதெல்லாம் வர்றப்ப வந்து என்ன ஆகும்னா இன்னும் வந்து நம்ம மக்களுக்கு நிறைய நிறைய பருவகால மாற்றங்கள்னால நிறைய பிரச்சனைகள் வராங்க. ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா மழைன்றது ஒண்ணு மழை பெய்யாம இருக்கும், இல்லை மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கோம்ல. இது முக்கியமான விஷயம். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணா சில முன்னெடுப்புகள் எடுக்கலாம் அப்படின்றாங்க. ஒண்ணுமில்ல, அப்துல் கலாமே வந்து அப்துல் கலாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2020 இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடா ஆகணும் அப்படின்லாம் வந்து கனவு காணுங்கள் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அவங்க சொல்றப்ப வந்து அவரோட 2 நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அவர் வந்து பிரசிடென்ட்டா இருக்கப்போ வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து வர்றப்போ வந்து என்னன்னா அவர் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்திருக்காரு. அந்த பிரசன்டேஷன் என்னன்னா வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் பத்தி பிரசன்டேஷன். இந்த வேர்ல்டுலே ஒரு பிரசிடென்ட் இன்னொரு பிரசிடென்ட்ட, குறிப்பா இந்திய பிரசிடென்ட் வந்து ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு பிபிடி பிரசன்டேஷன் போட்டு, ஸோ இதெல்லாம் உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். இந்த உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பிரசன்டேஷன். அவர் கொடுத்தது 2001 2007 காலகட்டத்தில், 2003 2007 காலகட்டத்துல கொடுத்தாரு. அதோட நிறைய இம்பாக்ட் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா வந்து அதே மாதிரி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் சின்ன கலைஞர் விவேக் அவர்கள் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து அவர் கொடுத்த இலக்கு வந்து மரம் நடுதல் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மரம் நடணும் அப்படின்றப்ப வந்து இப்ப சொல்றப்ப வந்து இதுக்கப்புறம் வெஹிக்கிள் பாப்புலேஷன் கம்மி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் குறைக்க முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. அப்ப வேற என்ன ஆல்டர்னேட் அப்படின்றப்ப ஒரு மரம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி வச்சு அவரே கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மரம்னு ஒரு இலக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 1,00,000 மரத்தை வந்து 1,00,000வது மரம் வந்து அப்துல் கலாம் கையில கொடுத்து வச்சாங்க. இங்க இருந்து நான் வந்து 1 கோடி இலக்கா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 38 லட்சம் வரைக்கும் அவர் வச்சாரு. சோ இது வந்து என்னன்னா அதுக்குரிய இது நமக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கணுன்றதுக்காக சொன்னேன் நானு. சரி, இப்ப பாரிஸ் அக்ரிமெண்ட்க்கு வந்துருவோம். பாரிஸ் அக்ரிமெண்ட்ல மொத்தமே வந்து சொன்னது வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து அதோட அவுட்கம்ஸா வந்தது. என்ன 5 பாயிண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகம் வந்து வெப்பமாறத தடுக்கணும். அடுத்தது வந்து எல்லா நாடுகளும் வந்து இந்த 17 கோல்ஸ் செட் பண்ணணும். சோ இது வந்து என்னன்னா வந்து கார்பன் மோனாக்சைடு வரக்கூடாது. ஸோ ஒவ்வொரு 5 வருஷமும் அவங்க மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது இதோட இலக்கு என்னன்னா 2030க்குள்ள நடக்கணும்ன்றது தான். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா எளிமையான ஒரு கண்காணிப்பு இருக்கணும். கண்டிப்பா வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும். சார் நம்ம இலக்கு வைக்காம கூட இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா வந்து இதை கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க அப்படின்னு என்னன்னா வந்து வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி பெறும் நாடுகளுக்கு நிதி உதவி தரணும். அது இப்ப ரொம்ப வளர்ந்த நாடுகள் இருக்குங்களா, இப்ப வளர்ச்சி அடைந்து இப்ப பொருளாதாரத்துல பின்னடைந்த நாடுகள், வளர்ந்த நாடுகளுக்குலாம் வளர்ந்த நாடுகள் வந்து ஒரு 100 பில்லியன் நிதி வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா அதுக்குதான் இந்த 17 கோல்ஸ். இயற்கை வளங்களை எப்பயுமே பாதுகாக்கணும். முக்கியமா காடுகள் வந்து அழிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இது வந்து என்னன்னா டீஃபாரஸ்டேஷன் அண்ட் டீகிரடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையுமே தடுக்கணும் அப்படின்றதுதான் இதோட முக்கியமான காரணம். ஸோ இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீ செய்யாம கூட இருக்கலாம், தப்பு இல்லை, யாருமே பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா செய்யறதுல என்ன டிரான்ஸ்பரன்சி ரொம்ப இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2015 இருந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன 2015க்கு அப்புறம் வந்து என்னன்னா வந்து அவங்க சொல்றது எஸ்டிஜி கோல்ஸ், அதாவது குளோபல் சஸ்டைனபிள் கோல்ஸ். ஸோ அதுல மொத்தம் வந்து ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அதுல நல்ல வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு, சமத்துவம், திட அமைப்பு. ஸோ இதுதான் வந்து எஸ்டிஜி கோல்ஸோட இது. இந்த 2015 செப்டம்பர் மாசம் வந்து நடந்த கூட்டத்துல வந்து 193 நாடுகள் வந்து அதுல கலந்துக்கிறாங்க. அதுல 17 இலக்குகளையும் 193 நாடுகளும் அதுல ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுல வந்து முதல்ல சொன்னோம்னா வந்து வறுமை ஒழித்தல். ஸோ வறுமை ஒழித்தல், அதுக்கு அடுத்து வந்து பசி முற்றிலும் முடிவு கொண்டுதல், அதாவது நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா நல்ல உடல் நலமும் நலவாழ்வும், ஹெல்த் செக்டர் நல்லா இருக்கும். அடுத்தது குவாலிட்டி எஜுகேஷன். அதுக்கு அடுத்து என்னன்னா வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது பாலின சமத்துவம். அடுத்து தூய்மையான குடிநீர் மற்றும் சுகாதாரம். அடுத்தது சுயம் பிறந்த ஆற்றல். அதுக்கடுத்து வந்து நல்ல வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் பௌதீக கட்டமைப்புகள். அப்புறம் வந்து என்ன சமத்துவ சமூகம், அப்புறமா வந்து பாதுகாப்பான மற்றும் நிலைத்த நகரங்கள். அதுக்கப்புறம் பொறுப்புள்ள உற்பத்தி நுகர்வு, காலநிலை மாற்ற நடவடிக்கைகள், கடல் வளங்களின் பாதுகாப்பு,
நிலவளம் மற்றும் காடுகளை பாதுகாத்தல், அமைதியும் நீதியும் பலமான நிறுவனங்கள், உலகளாவிய கூட்டமைப்பு. ஸோ இதை திருப்பி நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் நான், அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து என்னன்னா ஜீரோ பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஜீரோ ஹங்கர், அதாவது நம்ம பசி இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக. மூணாவது வந்து என்னன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நாலாவது வந்து குவாலிட்டி எஜுகேஷன். அஞ்சாவது வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஆறாவது கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஏழாவது அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி எல்லாம் சொல்றது. டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ அதுக்கு அடுத்து சொல்லணும் இண்டஸ்ட்ரியல் இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெக்வயர்ட் இன்இக்வாலிட்டி, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். அடுத்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். அடுத்தது வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச். அடுத்தது வந்து லைஃப் பிலோ வாட்டர், அதாவது கடல் சார்ந்த இது. அடுத்து லைஃப் ஆன் லேண்ட், அதாவது நம்மளுடைய மற்ற உயிரினங்கள், 34 லட்சம் உயிரினங்கள் நம்ம இருக்கணும்னு சொல்றோம்ல, அதில் மற்ற உயிரினங்கள். அடுத்தது வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்தது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். ஸோ இந்த 17 கோல்ஸ் தான் அதில். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நோ பவர்ட்டி, வறுமை இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு பசி இருக்காது. பசி வறுமை இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஹெல்த்துக்கு கொண்டு போய் நிற்போம், அது ஒரு வெல்பீயிங்காக இருக்கும். அடுத்தது நமக்கு தேவை ஒரு குவாலிட்டி எஜுகேஷன். அடுத்தது நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்குள்ள வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கடுத்து என்னன்னா வந்து நம்மளுடைய உணவு, உடை, உறைவிடம் அப்படின்ற மாதிரி சுகாதாரம், ஆரோக்கியம் சொல்றப்ப அடுத்தது வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அடுத்தது சரி இதெல்லாம் கிடைக்குது, ஆனா வந்து எர்த்தை பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா கிளீன் எனர்ஜி, அதாவது ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்றோம்ல, அந்த ரெனியூபிள் எனர்ஜிஸ் பத்தி புதுசா நிறைய இன்னோவேஷன் வரணுன்றது. அடுத்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒரு நல்ல வேலை செய்யறப்ப வந்து என்னன்னா நம்மளோட வருமானம் உயரும், வருமானம் உயருதுன்றப்ப வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றதான். அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வருது, ஆனா அந்த கண்டுபிடிப்புகள் வந்து பூமி தாயை அதாவது ரொம்ப வந்து அதை பாதிக்காத அளவுக்கு கண்டுபிடிப்புகள் வரணும். ஒண்ணுமில்ல, ஒரு பிளாஸ்டிக்கே இருக்குது, தரையில போடுறோம், அதுக்குள்ள போச்சு அப்படின்னா வந்து அது மக்கிறதுக்கு மொத்தம் வந்து 500ல இருந்து 1000 வருஷம் ஆகும். அதனாலே இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நேரம் ஒருத்தவங்க பிளாஸ்டிக் பேப்பருக்கு தரையில போட்டு போறாங்க, அது மண்ணுக்குள்ள போயிருது, மழை வருது. மழை வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கீழே தண்ணி போகவே போகாது. அப்ப இந்த பிளாஸ்டிக் மேல ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் இது இருக்கும். அப்ப நிலத்தடி நீர் வரவே வராது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வந்து மழை வர்றது குறைஞ்சிரும். நிலத்தடி நீர் இருக்காது, ஆனா மழை வர்றதும் ரொம்ப குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இதனால நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம இனோவேஷன் இருக்கணும்ன்றாங்க. அடுத்தது ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் அமங் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ என்னன்னா வந்து ஒரு ஒரு வளர்ந்த நாடுகள், வளரக்கூடிய நாடுகள், ரொம்ப பின்தங்கிய நாடுகள், இவங்களுக்கு எதுங்களுக்குள்ளேயுமே வந்து இந்த அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம். அடுத்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இப்போ நம்ம வீடுகள் நிறைய இருக்குது, ஆனா வீடுகள் சுத்தி மரமே இல்லை. அப்போ வந்து என்னன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ்னா என்னன்னா, இப்ப எங்க வீட்ல இருந்து ஒரு நிறைய ஹீட் வெளியே போகுது, ஒரு ஏசி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஒண்ணுமில்ல, கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தா ஏசி யூஸ் பண்ணாலுமே அங்க வந்து நிறைய வந்து இந்த பிளான்ட்ஸ்ல உள்ள வச்சிருப்பாங்க. ஆனா வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப நான் வந்து ஒரு ஆர்டிகிள் நான் படிச்ச என்னோட ரிசர்ச் பேப்பர்ல ஒண்ணு என்னன்னா வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஒரு செட்டப் இருக்கு. அந்த செட்டப் வச்சோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு ஈக்குவலா வந்து வெளியே இருக்க எல்லா கார்பன் மோனாக்சைடு வாங்கிக்கும். வாங்கிட்டு அது என்ன பண்ணுன்னா வந்து உள்ள இருக்கிற ஒரு அந்த ஆல்கேவா கன்வெர்ட் பண்ணிடும். இந்த பூஞ்சைகள், இந்த ஆல்கின்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அது வந்து என்னன்னா நம்ம வெளியேறது வரக்கூடியது உள்ள எடுத்து அந்த சிஸ்டம் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஒரு ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வீட்டில இருந்து நம்மளுடைய பில்டிங்ஸ் இப்போ நிறைய கார்பரேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து அந்த அந்த செடி கொடிகள்லாம் வெளியே இருக்க மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா இது வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அப்படின்ற உருவாக்குறதுக்காக. அடுத்தது ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். எது உற்பத்தி பண்ணாலும் சரி அதெல்லாம் ரெஸ்பான்சிபிள். இப்ப ஏற்கனவே ஒரு இதுல சொன்னாங்க என்னன்னா, இப்ப இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில மொத்தமா செஞ்ச டெக்ஸ்டைல் பார்த்தா இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 தலைமுறைக்கு தேவையான டெக்ஸ்டைல் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம இப்ப யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த கன்சப்ஷன் பார்த்தோம்னா அவ்வளவு தூரத்துக்கு. அது மாதிரி வந்து ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்தா வாங்கலாம், தப்பு இல்லை, செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம தேவையில்லாம நிறைய வச்சுக்கிறதுன்றது நாட் அட்வைசபிள். ஸோ அதுதான் அங்க சொல்லுவாங்க. அடுத்து கிளைமேட்டிக் சேஞ்ச் ஏற்கனவே சொன்னதுதான். அடுத்து வந்து லைஃப் பிலோ வாட்டர். ஸோ இப்போ என்னன்னா வந்து
ஏற்கனவே சொன்னதான் வந்து நம்ம கடலுக்கு கீழே இருக்க உயிரினங்கள் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கு. ஆனா என்ன பண்றோம்னா, ஏற்கனவே ஒரு பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் சொன்னா அதே திருப்பி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. பிளாஸ்டிக்ஸ் வந்து பாப்புலேஷன் இப்பயே போச்சு அப்படின்னா 2050ல மீன்கள் எண்ணிக்கையை விட வந்து பிளாஸ்டிக்கோட அளவு அதிகமா இருக்குமோ கடல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு ரிசர்ச் சொன்னது. அடுத்தது வந்து லைஃப் ஆன் லேண்ட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நகர வளர்ச்சி அப்படின்றதுக்காக காடுகளை அழிச்சிட்டு இருக்காங்க. காடுகள் அழிச்சாங்கன்னா காட்டுல இருக்க உயிரினங்கள் என்ன ஆகும்? அப்ப அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பீஸ்ஃபுல்னஸ். ஸோ இப்ப நிறைய போர்கள் வருது. நிறைய மனிதர்கள் நிறைய அதனால வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பீஸ் உருவாக்கணும் உலக நாடுகள் மத்தியில. இப்ப நோபல் பிரைஸ்ல கூட பீஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அடுத்த பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். ஸோ இப்ப வந்து வளர்ந்த நாடுகள் வளரக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றோம்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த எஸ்டிஜி கோல் 17 ஓவர்வியூ. ஸோ அடுத்தது நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்னைக்குள்ள டாபிக் போயிடலாம் நம்ம. இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா வந்து நம்மளுடைய வறுமை ஒழிப்புன்றது. ஸோ நம்ம அவையாரே சொல்லியிருக்காங்க, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதிலும் இளமையில் வறுமை மிகவும் மிகவும் கொடிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து இந்த வறுமையை பத்தி நம்ம ரொம்ப கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த வறுமையில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 விதமான வறுமை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீவிர வறுமை, அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உலக நாடுகள் வச்சிருக்க இலக்கு என்னன்னா வந்து 1.9 யுஎஸ் டாலர் அளவுக்கு வந்து ஒரு ஒரு நபருக்கு வருமானம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கதா அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. இப்போ 1.91ன்றது அப்ராக்சிமேட்டா $2 நம்மள சொல்றோம்னா ஒரு 170 ரூபா, ஒரு அப்ராக்சிமேட் $2 170 ரூபா 180 ரூபாய்க்குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 170 ரூபா அல்லது 180 ரூபாய்க்குள்ள ஒரு தனிநபருக்கு வருமானம் இல்லாட்டினா வந்து அவங்க வந்து வறுமையில இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. வறுமை கோட்டு கீழ இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னா உணவு, உடை, உறைவிடம், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சுகாதாரம், அப்புறம் எல்லாமே இருக்குல்ல. ஸோ எல்லாமே சேர்க்கிறது இதுல அதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் மத்தியில இது வச்சிருக்குது. ஸோ அதுலதான் ஃபர்ஸ்ட் வந்து தீவிர வறுமை, தொடர்புடைய வறுமை, ரிலேட்டிவ் அப்புறம் வந்து வறுமை, அடுத்து வந்து அதுக்குரிய காரணங்கள். ஸோ இப்ப எப்பயுமே வந்து ஆஹ் காரணங்கள் அப்படின்றப்ப ஸோ அதோட முத வந்து வறுமைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதுல முக்கியமா வந்து என்னன்னா அவங்களுடைய ஆஹ் உணவுக்கு தண்ணீருக்கும் நிதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து அதுதான் முக்கியமா வறுமையில சொல்லுவாங்க. ஸோ இப்ப ரிலேட்டிவ் வறுமை, அதாவது ரிலேட்டிவ் தொடர்புடைய வறுமை அப்படின்றது என்னன்னா மற்றவர்களோடு ஒப்பிடும்போது வாழ்க்கை தரத்துல பின்னடைவு. இப்ப சோசியல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்ப என்னன்னா சமூக சேவைகளில் பங்கு முடியாது, அதாவது கல்வி, போக்குவரத்து, இன்டர்நெட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா வந்து அது ரிலேட்டிவ் பாவர்ட்டின்றாங்க. அடுத்தது ஸோ இதெல்லாம் எதனால வறுமை வருது அப்படின்னா போது கல்வி இல்லாம இருக்கனால வறுமை வருது. வேலை வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பா வறுமை வரும். பொருளாதார நிலைத்தன்மை இப்ப கண்டினியூஸா வந்து அவங்க எக்கனாமிக்கலா ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த வறுமைன்றது வந்துடும். அடுத்தது இயற்கை பேரழிவு. திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. ஒரு வீட்ல வந்து நம்ம சென்னையில கூட சொல்லுவாங்க, ஒரு பெரிய வந்து பணக்காரர் 40 கார் வச்சிருந்தாரு. அவரு வந்து என்னன்னா, சாப்பாட்டுக்கு வந்து கியூ நின்னு வாங்கியிருக்காரு. கொஞ்சம் அதிகமா பசிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு கேட்கிறப்ப, "அப்பா முன்னாடி எத்தன பேர் இருக்காங்க?" அப்படின்னு அந்த நபர் சொன்னோனே, அவரு அவ்ளோ அழுதுருக்காரு. என்னன்னா, "சார் என்ட்ட இவ்ளோ இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த சாப்பாடுக்காக இது பண்ணேன்." அப்படின்ற ஒரு இது சொல்லுவாங்க. இது செவி வழி இந்த செய்தி தான். அப்போ வந்து என்னன்னா, அந்த இயற்கை பேரிடர்னால வரக்கூடியது. அரசியல் நிலையின் சீர்கேடு. இப்ப சில அரசியல் முடிவுகள் எடுக்குறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டிலே வந்து சில அரசியல் முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னா, அது முதல் பாதிப்பு வந்து அந்த நாட்டுக்கு வந்து நிறைய குடுத்துரும். ஸோ இது வந்து இருக்கும். இது வறுமைக்கான காரணங்கள். அதனால வறுமை வரனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டோம்னா வந்து என்ன அதனால செய்யலாம் அப்படின்னு சொன்னோமா வந்து அதோட விளைவுகள் என்னன்னா, குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாயிருவாங்க. ஸோ இப்ப எப்படின்னா நம்மளுடைய இதுல வந்து பார்த்தோம்னா என்னன்னா குழந்தை தொழிலாளர்கள்ன்றது இப்ப வீட்ல நிறைய குழந்தைகள் இருக்கு. அடுத்த நமக்கு வீட்ல வந்து வறுமை வந்துருச்சு அப்படின்னா, அந்த பிள்ளைகள வேலைக்கு அனுப்புற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அடுத்து வந்து என்னன்னா, ஸ்கூல் போறது நிக்கும். பள்ளி போறப்ப பாதியில நின்றுவாங்க. அடுத்து சுகாதார பிரச்சனைகள். இப்போ ஒரு வீட்ல உடம்பு சரியில்ல அப்படின்னா, அது வந்து மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அதுக்கடுத்து சமுதாயத்துல பின்தங்கிய நிலை. இப்ப எப்படின்றப்ப சமுதாய பார்வையில இருந்து மேல இருக்கோம்னா, நம்மளுடைய வருமானம் இல்லை. நம்மளுடைய வந்து பாதியில எல்லாமே நெறைய பிரச்சனை வருது அப்படின்றப்ப வந்துரும். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு முதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கல்வி அப்படின்றாங்க. ஸோ கல்வி தான் வந்து முத எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்னா கல்வி தான். அடுத்து வந்து என்னன்னா வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது. அடுத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துதல். சிறுபான்மையினருக்கு ஆதரவளித்தல். ஸோ இந்த இடத்துல சிறுபான்மையினர்ன்றது மைனாரிட்டிஸ்ன்னு சொல்றது என்னன்னா வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவங்கள சொல்றாங்க. ஸோ
வறுமை என்பது ஒரு மனிதர் மனிதராக வாழ இயலாமல் தடுக்கக்கூடிய நிலைமையை தான் சொல்றாங்க. ஸோ இப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுல வந்து எந்தெந்த நாடுகள் ஆஹ் என்னென்ன நிலையில இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து இருக்கிறதுலே வந்து எந்த நாடு கண்டிப்பா வந்து இதுல நம்பர் ஒன்னா இருக்கும் நீங்க வறுமையே இல்லாத நோ பாவர்ட்டி அப்படின்னு சொல்ற நாடு ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? எந்த நாடு கெஸ் பண்ண முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணி எந்த நாடு வறுமை இல்லாத நாடு உலகளாவிய ஓகே நானே சொல்லிடுறேன். இருக்கிறதுலே வந்து ஃபின்லாந்து அப்படின்னு ஒரு நாடு வந்து தான் வந்து உலகத்திலேயே வந்து இந்த நோ பவர்ட்டி அப்படின்றதுல அதற்குரிய இதுல வந்து 86.4 அப்படின்ற ரேங்க்ல வந்திருக்கு. எல்லாத்துக்கும் நம்பர் அவங்க ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க, வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெஷர் பண்றதுக்கு அதுல 86.4 வந்து வந்து ஃபின்லாந்து வந்திருக்கு. அடுத்து ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துல வரும். இதுல வந்து எடுத்து சொல்ல முக்கியமா சொன்னா எப்படி இந்த ஃபின்லாந்து வந்து இந்த இது அடைஞ்சிருக்குன்னு கேட்கணும்ல, அது ரொம்ப முக்கியம்ல. ஸோ எப்படின்னா வந்து ஸோ அவங்க வந்து பொருளாதார செயல் தேசிய திட்டம் அப்படின்றத ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது எக்கனாமி ஃபார் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2023 2020 வச்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பொருளாதாரத்துல தான் வந்து நம்ம இது பண்ணணும். அடுத்து திறன் மேம்பாடு. திறன் மேம்பாடுன்றப்ப வந்து இன்னைக்கு வந்து உலகத்துக்கு அதிகமான தேவையான திறன் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது. அதுக்கடுத்து என்னன்னா அவங்க வந்து பொறுத்தளவுக்கு முக்கியமா சொல்றது என்னன்னா வந்து அவங்க வரக்கூடிய வருமானத்துல மொத்த வருமானத்துல 30% அதாவது 29.1% வந்து என்னன்னா சமூக நலத்திட்டங்களுக்காக செயல்படுத்துறாங்க. சமூக நலத்திட்டங்கள் அதாவது குழந்தைகள், அப்புறம் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், வேலை இழந்தோர் அவங்க எல்லாத்துக்குமே அவங்க வந்து நிறைய உதவி செய்யறாங்க. அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து குடிநீர் மற்றும் சுகாதார சேவைகள். குடிநீர் வந்து சுகாதார சேவைகள் ரெண்டும் சூப்பரா பண்றாங்க. அனைத்து குடிமக்களுக்கும் சேவைகள், குடிநீர் இது எல்லாமே வந்து சம அளவுல கொடுக்குறாங்க. அடுத்தது சமூக பங்களிப்பு. இப்ப எப்படின்னா வந்து நிறைய வந்து நிறுவனங்கள் அவங்க தனிநபர்களுக்கு தனிநபர் நபர்களுக்கு எந்த ஒரு இந்த வறுமை அப்படின்றதுக்கு போகாத அளவுக்கு வந்து வேலையில அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களுடைய பேசிக் லைஃபை வாழணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து நிறைய முன்னெடுப்பு எடுத்துருக்காங்க. சரி, இருக்கிறதுலே வந்து எந்த நாடு கடைசியா இருக்குன்னு கேட்டோம்னா வந்து 166வது நாடு. மொத்தமே இதுல 166 நாடு தான் சொல்லியிருக்காங்க. 199 நாடுகளை 193 நாடுகளை ஒத்துக்கிட்டாலும் 166 நாட்டுக்கு தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட லிஸ்ட் இருக்குது. அதுல கடைசியா இருக்கிறது பார்த்தா சோமாலியா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோமாலியா அந்த குழந்தைகளோட போட்டோஸ் வந்து வைரலான போட்டோஸ் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து என்னன்னா அங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்து உணவுக்கும் பிரச்சனை, பொருளாதாரக்கும் பிரச்சனை. அதனால வந்து பசி ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? இந்த பசி நிறைய இருந்தனாலதான் வந்து அந்த நாட்டுல வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த நாட்டுல வேற வருமான வாய்ப்பும் கிடையாது. அந்த நாட்டோட அரசாங்கமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கனால வந்து அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து இதுதான் அந்த இது கடைசியார் நாடு. சரி ரைட்டு. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து சரி இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும்னு சொல்லி ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? இந்தியா இதுல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 126 நாட்டுல இன்னைக்கு கிட்டத்தட்ட 50க்கு மேல. நல்ல முயற்சி. ஆக்சுவலா வந்து பார்த்தா இந்தியாவோட நிலைமை வந்து பார்த்தோம்னா வந்து 109வது இடத்துல இருக்குது. 109வது இடத்துல இருக்குது. இந்த எஸ்டிஜி கோல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து இருக்கிறதுல எந்த நாடு வந்து சூப்பரா செயல்படுது அப்படின்னு கேட்டா பிரேசில்ன்ற ஒரு நாடு சூப்பரா செயல்படுது. அங்க வந்து ஜீரோ ஹங்கர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எல்லாருக்குமே பசி இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும்ன்றது அவங்க இலக்கு. அதுக்காக வந்து மற்ற நாடுகள்கிட்ட இருந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்ப இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியா வந்து 109வது இடத்துல இருக்குது. ரைட்டா? ஸோ இந்தியாவில் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய வந்து இதுல வந்து என்னன்னா இந்த எஸ்டிஜி கோல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு 2015ல இருந்து. பட் இந்த கோவிட் டயத்துல பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப எல்லா நாடுகளும் ரொம்ப பிரச்சனை ஆயிருச்சு. என்னன்னா அந்த நேரத்துல வந்து பார்த்தா எல்லா நாடுகள்லுமே நிறைய வறுமை கோட்டு கீழே வந்தவங்க நிறைய வந்துட்டாங்க. அதாவது இப்போ ஒரு 570 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வறுமை கோட்டுக்கு ரொம்ப 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 ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆயிடுச்சு. சரி ரைட்டு. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து
இந்தியா வந்து 109வது இடம் சொல்லியாச்சு. ஸோ அதுல வந்து இந்தியாவுல எந்த மாநிலம் வந்து நம்பர் 1ல இருக்கும்? இந்தியாவுல எந்த மாநிலம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எந்த மாநிலம் இருக்கலாம்? யாராவது அட்மிட் பண்ணி சொல்ல முடியுமா? வறுமையில கேக்குறீங்களா? வறுமையின்மை கேட்கறேன் நான். வறுமையின்மை. தமிழ்நாடு. தமிழ்நாடு நல்ல பதில். ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து 2 விதமான டேட்டா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கேரளாவும் தமிழ்நாடு ஷேர் பண்றதா ஒரு டேட்டா சொல்லுது. அது வந்து 80.2% அப்படின்னு 2 மார்க்ஸ்ன்றாங்க. இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா வந்து கேரளா, உத்தரகாண்ட் அவங்க வந்து 79 இருக்காங்க. தமிழ்நாடு 78ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கேரளா அப்படின்றப்ப வந்து கேரளால என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து சில முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து குடும்பஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதாவது மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 1989ல மகளிர் சுய உதவிக்குழு வந்துருச்சு. ஆனா அவங்க வந்து 1998ல இந்த மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து பகுதி மேம்பாட்டு சமூகங்கள், ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து காருண்ய ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா வந்து 5 லட்சம் வரைக்கும் இது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம 2006லயே வந்துருச்சு. நம்ம அவங்களுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சார் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? ராஜ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கோம், அவரு ஏற்கலன்னு நினைக்கிறேன். நானும் அழைப்பு கொடுத்திருக்கேன். சரி மேடம் சார். அடுத்து வந்து என்னன்னா வந்து கேரளா ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா இலவச இன்டர்நெட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒருபடி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். ஸோ அதாவது இந்த திட்டத்துல வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் தேவையான பொருட்கள்லாம் சேகரிச்சு வறுமையில பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போய் நேரடியாக போய் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பண்றாங்க. சரி ஓகே. தமிழ்நாடு இதுல சொன்னோம். தமிழ்நாடு நம்பர் 1ல வந்திருக்குன்னு ஒரு டேட்டா சொல்லுது. 80.2% ரேங்க்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாடுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மற்ற எக்கானமி மாடலுக்கும் தமிழ்நாடு எக்கானமி மாடலுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது நார்த் இந்தியன் இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அதுல இருந்து சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடு எப்படி சொல்லுவாங்கன்னா சோசியல் டெவலப்மெண்ட்ல இருந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தமிழ்நாடு மாடலுக்கும் மற்றவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கல்வியை வந்து கொடுத்துடணும். கல்வி, இலவச கல்வின்றது கல்வின்றது அடிப்படை உரிமை அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து மகளிர் சுய உதவிக்குழு, என்ன சொன்னா 1989ல மகளிர் சுய உதவிக்குழு வந்துச்சு. அதுக்கடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இதுல வந்து மொத்தம் 80 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க. அடுத்தது மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா இலவச கல்வி கொடுத்தாச்சு. மதிய உணவு திட்டம்ன்றது நம்மளுடைய சர்பிடி தியாகராயர் அந்த ரேட்ல அவங்களே வந்து 1920ல ஆரம்பிச்சது. அது மதிய உணவு திட்டமா காமராஜர் சொல்லி, அடுத்து வந்து அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டமா மாத்தி, அடுத்து கலைஞர் அதுல வந்து முட்டை கொடுத்து, ஜெயலலிதா அம்மா வந்து வாழைப்பழம் கொடுத்தாங்க. இப்போ வந்து அது காலை உணவு திட்டமா மாறி இருக்குது. இப்ப காலை உணவு திட்டமும் உண்டு, மதிய உணவும் உண்டு. அப்போ வந்து 2 நேரம் வந்து அந்த குழந்தைகள் அங்கேயே சாப்பிடலாம். முதல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் இருந்துச்சு காலை உணவு திட்டம். இப்ப கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்துருச்சு. அதுக்கடுத்து என்னன்னா வந்து அந்த இதுல வந்து முதல் உணவுன்றதுல பண்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னா அவங்க வந்து கல்வின்றது வெறும் ஸ்கூலோட நின்றக்கூடாது, காலேஜ் போகணும் அப்படின்றப்ப அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்றாங்கல்ல, அந்த ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்களுக்கு வந்து 100% வந்து ஃபீஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து என்னன்னா வந்து புதுமை பெண் திட்டம். இப்போ வந்து என்னன்னா வந்து புதுமை பெண் திட்டத்துல வந்து 34% வந்து காலேஜ் அட்மிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன காரணம்னா வந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா என்னன்னா வந்து நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உதவி 1000 ரூபாய் அப்படின்றப்ப வந்து என்னன்னா அது வந்து என்னன்னா அவங்களோட அடிப்படை தேவைகள் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்றதா. அடுத்தது நம்மளுடைய அந்த நம்மளுடைய இந்த ரேஷன் ஷாப்னு சொல்றோம்ல. ஸோ இந்த ரேஷன் ஷாப்ல வந்து எப்பயுமே வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமா நம்பர் ஆஃப் ரேஷன் கடை இருக்குது தமிழ்நாட்டில் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த உணவுக்காக ஒரு நம்பர் வந்து பசின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்களோட எல்லா நல்ல குணங்களும் போயிடும். அந்த பசின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா. அப்ப அந்த பசின்றது இல்லாம இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அப்படின்றதுக்காக நுகர்பொருள் வாணிப கழகம் ஒன்று ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் நிறைய ரேஷன் கடைகள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஆம், அறிஞர் அண்ணா சொல்றப்போ வந்து அவருடைய 1967 அண்ணா அறிவிச்சது என்னன்னா 3 படி நிச்சயம், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் சொல்லுவாங்க. அது 3 படி வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல விலையில்லா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 20 கிலோ பிளஸ் 15 கிலோ 35 கிலோ விலையில்லா அரிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா அந்த எந்த இடத்துலயும் அவங்க பசியா இருந்துடக்கூடாது. அடுத்தது நம்மளுடைய ஹெல்த் செக்டரை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ அப்போ வந்து என்னன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய இப்ப குடுவாஞ்சேரி கிட்ட இருக்கிற அந்த ஒரு வாட்டி நீயா நானால அவார்ட்லாம் கொடுத்தாங்க. என்னன்னா வந்து நீங்க மாசம் வந்து 200 பிரசவம். நான் சொல்றது 2014 2015 காலகட்டத்திலே கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து மாசம் இவ்வளவு வந்து நாங்க அந்த பிரசவம் பார்க்கவும் அதுல மேக்சிமம் வந்து உயிரிழப்புன்றது கம்மியா இருக்கு. அடுத்து வந்து ஊட்டச்சத்து உணவுகள் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அப்போ ஊட்டச்சத்து உணவுகள் அப்படின்றப்ப அதையுமே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஆஹ் இதுல வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அடுத்து வேலை வாய்ப்பு பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் பண்றது. ஸோ என்ன என்ன அண்ணாவை பத்தி சொன்னாலும் திருப்பி அவரை பத்தி சொல்லலாம். வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்போ வந்து 50,000 கம்பெனிக்கு மேல வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல 50,000 கம்பெனிக்கு மேல தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் நம்பர் 1 இருக்கு. இப்போ வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதான வேலை வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு கல்வி வந்து மேக்சிமம் இலவசமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் சமூக பாதுகாப்புக்குன்றக்காக வந்து நிறைய திட்டங்கள். அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து காலேஜ் முடிச்சு வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க எல்லா ஊர்லயுமே வந்து கண்டிப்பா ஒரு சிப்காட் இருக்கும். சிப்காட்ல வேலை வாய்ப்புகள் புதுசா நிறைய தொழில் அதிபர்கள் உருவாக்கணும் அப்படின்றக்காக அதற்காக நிறைய வந்து நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கோர்சஸ். ஸோ இப்போ வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் மாடல்ஸ் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. ஸோ இதனாலதான் 80.2% வந்திருக்கு அப்படின்றாங்க. சரி, இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா வந்து இந்தியன்றது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு. ஸோ அனைத்து விதமான மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்படின்றப்ப வந்து அதுல வந்து முதல் 10ல வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா, உத்தரகாண்ட், சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ், மிசோரம், பஞ்சாப், மகாராஷ்டிரா, கோயா, அதுக்கப்புறமா வந்து ஹரியானா, அருணாச்சல் பிரதேஷ்லாம் வந்துடும். ஸோ இவங்க எதுனா ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த மார்க் சொன்னதுல வந்து 76ல இருந்து 100 வரைக்கும் வந்தாங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10ன்றது ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் 76ல இருந்து 100க்குள்ள. அடுத்து வந்து என்னன்னா ஸோ இதுல வந்து என்னன்னா முக்கியமா சொல்லணும் என்னன்னா அம்மா உணவகம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அம்மா உணவகம்ன்றப்போ வந்து என்னன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ₹1 இட்லி அப்படின்னா கூட போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல முன்னெடுப்புகள். அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்து மற்ற நாடுகள் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஆப்பிரிக்காவை சொன்னோம். ஸோ ஆப்பிரிக்கால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய நாடுகள் வந்து நிறைய சவால்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தா எப்பயுமே ஆப்பிரிக்கா தான் பாதிக்கப்படும். ஏன்னா வந்து அங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகம். பட் ஆனா வந்து அங்க அரசுகள் மற்ற இதெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கனாலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அதாவது ஆஹ் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுல அதான் பிரச்சனை. மொத்தம் வந்து 2030ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கு என்னன்னா வந்து 575 மில்லியன் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது கொடுமையான வறுமையில இருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1/3 ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து நேஷனல் வைட் பாவர்ட்டி லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுல வந்து மொத்தம் வந்து 2015 47% இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2021ல அது வந்து அதாவது 47% வந்து வறுமை கோட்டுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காங்க. அதை வெளியே கொண்டது 53% மாறி இருக்குது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்ல growthன்னு தான் சொல்லணும். இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா பேண்டமிக் வராம இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் வந்து இன்னும் சிறப்பா வந்து நம்மளுடைய அந்த இலக்குகளை ரொம்ப எளிதா அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஓகே, ஸோ இந்தியாவில் வேற என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னா வந்து அவங்கள பொறுத்தளவுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து என்னன்னா எஸ்பெஷலி வந்து இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது அந்த வீடுகள் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும். அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்றது நிறைய குடிநீர் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும். அடுத்து வந்து ஆயுஷ்மான் பாரத். ஸோ இப்போ எப்படின்னா வந்து இங்க எப்படி வந்து தமிழ்நாடு முதல்வர் காப்பீட்டு கழகம் மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 2006ல இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வந்து 2015 அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு 10 கோடி எல்பிஜி இணைப்புகள்னு சொன்னாங்க. ஸோ இது தமிழ்நாட்டுல 2006ல வந்துருச்சு.
எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுக்கணும் குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்னன்னா முத்ரா யோஜனா அப்படின்றதுல வந்து 43 கோடி கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த முன்னெடுப்புகள் எடுத்ததோட விளைவுகள் என்னன்னு கேட்டோம்னா வந்து முதல் 2021 வந்து பார்த்தா 2021 60 மார்க் வந்து 60 இருந்தது. 2023-24 72 மாறிடுச்சு. ஸோ அப்ப நம்மளோட இலக்கு வந்து 100 தான். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபின்லாந்து வந்து 86.4 இருக்குது. இந்தியா வந்து 72 இருக்குது. அப்ப 72வது நம்பருக்கே வந்து 109 அப்படின்னு மாதிரி இருக்குது. இப்ப இதுல வந்து சீனாவோட வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ வளர்ந்த நாடுகள்ல அவங்களோட பங்களிப்பு இது ரொம்ப சிறப்பா இருந்து அவங்களோட மிஷன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம ஏற்கனவே வறுமைன்னு என்னன்னு பார்த்தாச்சு. வறுமையில வந்து அதுக்குரிய காரணங்கள், அது வந்து எப்படி அதை விட்டு வெளியே வர்றது எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து நிறைய வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இல்லைன்னா பாவர்ட்டி கண்ட்ரிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அதுல வந்து $100 பில்லியன் வந்து அவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா வந்து ஒண்ணுமில்ல, நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் யாருன்னா நம்மளுடைய பில்கேட்ஸ் வந்து இந்த உலக எய்ட்ஸுக்காக வந்து நான் வந்து அந்த முன்னெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து இந்த எய்ட்ஸ் அவேர்னஸ் கேம்ப் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த புக்லயுமே இல்லாத ஒரு காரணம் யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? இந்தியாவுக்கும் ஒரு 200 வருஷம் நம்ம பிரிட்டிஷோட போராடி இருப்பாங்க, நிறைய சண்டை போட்டிருப்பாங்க. பட் ஏன் 1947 அவ்வளோ மக்களும் ஒண்ணு கூடி ஏன் வந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாமே. வளங்கள் முழுமையா எடுக்கப்பட்ட ஒரு அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் உள்ளதை விட்டுட்டு போன ஒரு காலகட்டமா இருக்கலாம். ரொம்ப சிறப்பு தோழர். உப்பு சத்தியாகிரகம் சிறப்பு. எப்பயுமே வந்து நம்மளுடைய நிறைய ஆட்சி மாற்றம் நடக்குது, இல்ல நிறைய வந்து மக்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய கலவரங்கள் நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பசியின்மை அப்படின்றதா ஒரு முக்கிய காரணம். இல்லை ஏழ்மையோட கொடுமையா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தஞ்சாவூர்ல ஆஹ் அதாவது நம்ம சொல்றது அவ்வளவு நெல் வளங்கள் உள்ள ஊர்ல இருந்து டன் கணக்கா வந்து அந்த நெல்களை எடுத்து அரிசியா மாத்தி அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற அந்த 3 வேளை கஷ்டப்பட்டு அந்த செய்யற அந்த நபருக்கு உணவுன்றது இல்லாம போயிடுச்சு. அந்த உணவுன்றது இல்லாதனாலதான் மக்களுக்குள்ள அவ்வளவு பெரிய கிளர்ச்சியே வந்தது. அந்த கிளர்ச்சியோட விளைவு தான் வந்து நம்மளுடைய போராட்ட வடிவம். அப்புறம் வந்து என்னன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கவே முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு உண்டானதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த விடுதலைன்றதே கிடைச்சிருக்கு. 2ஆம் உலகப் போர் வந்து மிக முக்கியமான காரணம் தான். பட் இருந்தாலும் கூட வந்து மக்கள்கிட்ட அந்த எழுச்சி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வந்து இந்த பசின்ற ஒரு விஷயம் தான். அப்ப அந்த வறுமைன்ற ஒரு விஷயம் தான். அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு போட்டோ இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து எடுத்த போட்டோ. ஒரு மொத்தமே வந்து ஒரு 17 வயசு பொண்ணு, கையில ஒரு குழந்தை. அந்த 17 வயசு பிள்ளையோட வெயிட்டே வந்து பார்த்தா 30 கிலோக்குள்ள தான் இருந்துச்சாம். அப்ப அப்ப அந்த குழந்தையோட நிலைமை ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு. அப்போ வந்து நம்மள்ட்ட இருந்து நம்ம விவசாயத்துல பங்கு பெறுறோம். அந்த விவசாயத்துல இருந்து வரக்கூடிய நெல்லு, அந்த உணவு நமக்கு கிடைக்கல. யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டு போறது இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பெரிய கிளர்ச்சின்னுவாங்க. இது எந்த புக்ஸ்லயும் மோஸ்ட்லி போட்டிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து அது நிறைய படிப்பு, நிறைய வந்து கேள்விப்பட்டது, நிறைய பேசினது, கேட்டதுல இருந்து வந்த ஆன்சர் இது. அப்போ வந்து எல்லா நாடுகள்லயுமே வந்து புரட்சி வருது, வெடிக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சமநிலைமை மிஸ் ஆகுறது தான். ஒண்ணுமில்ல, ஃபிடெல் காஸ்ட்ரோவோட அந்த கியூபாலையுமே வந்து பார்த்தா தென் அமெரிக்காவின் சர்க்கரை கிண்ணம்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து அந்த நாடுகள்லயுமே இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த உணவுன்றது சமநிலை இல்லாம இருக்கதான். குறிப்பா வந்து பார்த்தா அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கரும்பு தோட்டத்துக்கு வெளியே வந்து பார்த்தோம்னா வந்து மிலிட்ரி AK-47 வச்சுட்டு நிறைய மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து அந்த கரும்பு தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இருப்பாங்களாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுல அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்க்கப்படுறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மொத்தம் 17 கோல்ஸ். ஸோ அதுல நீங்க பார்த்திருக்கிறது வந்து பார்த்தா வறுமை ஒழிப்பு அப்படின்றது. ஸோ வறுமை ஒழிப்புன்றதுக்கு வந்து இன்னும் நிறைய முன்னெடுப்புகள் இருக்குது. அதனாலதான் நிறைய வந்து கார்பரேட்ஸ் எல்லாமே CSR ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. CSR கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு செய்யறதா இருக்கட்டும், ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கட்டும்,
அதே மாதிரி வந்து ஒரு டிஸ்பென்சரி, அதாவது மெடிக்கல் ஹெல்த் செக்டருக்கு அதாவது பண்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய கார்பரேட்ஸ். ஸோ வந்து என்னன்னா அது எதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், வந்து கல்வின்றது கொடுக்கணும், சமூக பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து அந்த முன்னெடுப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய சீரியஸ்ல வந்து அடுத்து நோ ஹங்கர் அப்படின்றத பார்க்கலாம். வரிசையா ஒன்னொன்னா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக வந்து இதுதான் இதோட எக்ஸ்ட்ராக்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நான் கேள்வி பதிலா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். முதல் இடங்கள்ல இருந்த மாநிலங்களை பற்றி குறிப்பிட்டீங்க. பின்தங்கிய மாநிலங்களா இந்திய அளவுல இருக்கக்கூடியவைகள் என்ன? அதற்கு எதுவும் மத்திய அரசு திட்டங்கள் வகுத்துள்ளனவா? கண்டிப்பாக அந்த திட்டங்கள்லாம் உண்டு. என்னன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த விவசாயிகளுக்காக வந்து நிறைய முன்னெடுப்புகள், விவசாய திட்டங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து உணவு தான் ரொம்ப முக்கியமா அப்படின்றக்க, உணவு, குடி தண்ணீர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த உணவு, குடி தண்ணீருக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய வந்து அந்த லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும். இப்போ வந்து என்னன்னா வந்து மத்திய அரசோட ஒரு திட்டம் இருக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு மாடுக்கு ஷெட் போடணும் அப்படின்னா அவங்களே ஷெட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் வச்சு அவங்க வந்து நிறைய அதுல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்னா வந்து ஆஹ் அது வந்து பீகார்லாம் வரும். ஒன்னொன்னா பீகார் வரும். அதாவது என்னன்னா அவங்க இதுல வந்து பார்த்தோம்னா வந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணாலும் ரெடியா இருப்பாங்க. ஆனா வந்து அந்த விவசாயத்தை நெல்லை வந்து அது கடைசியா போய் ரீச் ஆகுற இடத்துக்கே விடவே மாட்டாங்க. அதுதான் வந்து இங்க மிகப்பெரிய சிக்கலே. அதே மாதிரி வந்து நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படும். அதுதான் வந்து இன்னொன்னும் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ இந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ என்னன்னா இப்போ எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சுய உதவிக்குழுன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து அந்த உதவிக்குழுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதெல்லாம் வந்து முன்னேறி வந்துருவாங்க அப்படின்றதான் ஒரு அதுதான் வந்து இந்தியாவோட முன்னெடுப்புகள்னு சொல்லலாம். நன்றிங்க அன்பு சகோதரர். உலகளாவிய அளவுகளில் உள்ள நாடுகளை பற்றி, பின்லாந்து இது போன்ற நாடுகளை, வளர்ச்சியுற்ற நாடுகளை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஐநா ஏதேனும் பரிந்துரைக்கிறதா? இந்த வழியில் சென்றால் இன்னும் சிறப்பான வழியில் நாம் ஏழ்மை ஒழிப்பை மேற்கொள்ளலாம் என்பதை குறித்த வழிகாட்டுதல்கள் ஏதேனும் இருக்கின்றதா? கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த கோல்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது முதல் 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் இந்த இது மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா அவங்க சொல்றது என்னன்னா வந்து வளர்ந்த நாடுகள் இப்ப 100 பில்லியன் US$ வந்து வளரக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா வந்து அப்படி பணமா கொடுத்துட வேண்டாம், நீங்களே அங்க போய் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா இப்ப அவங்களோட வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, சில இடத்துலலாம் பார்த்தோம்னா இந்தோ சைனா அது மாதிரி, சரி, கனடா, இந்தியா, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய வந்து ஒரு ஒப்பந்தங்கள் போடுவாங்க. MOU சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டு, ஸோ நான் வந்து உங்க இதுல வந்து இந்த ஃபண்ட் தரேன், நீங்க இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா வந்து அதுல ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. ஏன்னா இந்த இந்த நிதி வந்து வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, உணவுக்காக பயன்படணும் அப்படின்றக்காக சொன்னாங்க. ஸோ இப்போ இது ஒரு போர் காலகட்டத்தில் 1990 காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ரஷ்யால வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இந்த 8 நாடுகளும் பிரிஞ்சுச்சுல, அப்போ வந்து பார்த்தோம்னா இந்தியால இருந்து ஒரு ஃபிளைட் தக்காளி அனுப்பிச்சா அங்க இருந்து வந்து ஒரு ஃபிளைட் அளவுக்கு வந்து வெப்பன்ஸ் அனுப்புறேன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது செவிவழி இந்த செய்தி தான். அப்ப வந்து என்னன்னா ஒவ்வொரு நாடும் உணவு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உணவு பாதுகாப்புக்கு மற்ற நாடுகள் வந்து அனுப்பிச்சு வச்சு இது இந்த பயனுள்ள மனிதர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதான். ஒண்ணுமில்ல, தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா 2021 வந்து ஒரு 8 லட்சம் டோஸ் வந்து அமெரிக்கால இருந்து ஒரு NGOல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. ஸோ அந்த PTR பழனிவேல் தியாகராஜன் தான் அவரை இனிஷியேட் பண்ணது. ஸோ அப்போ 8 லட்சம் டோஸ் வந்து தர்றோம் அப்படின்னா என்னன்னா இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றக்காக கொடுக்குறது. அதே மாதிரி வந்து நிறைய முன்னெடுப்புகள், உணவு பாதுகாப்பு ஒரு நாட்டுல வந்து நிறைய நல்லா விளையுது அப்படின்னா அதை எடுத்து அந்த நாடுகளுக்கு நாங்க அனுப்புறோம் அப்படின்னு அனுப்புவாங்க. அப்போ வந்து அந்த அதை மாதிரி பண்ணி வறுமை ஒழிப்பை மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிள், வந்து அந்த குடித்தண்ணீர், உணவு, உறைவிடம் இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்ப எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வரணும். இந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்காக சில பேர் லோன் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி இந்த லோன் நீ ரீபே பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த முன்னெடுப்புகள் தொடர். நன்றிங்க.
ஏழ்மை ஒழிப்பு இன்னும் 20% எஞ்சியுள்ளதற்கு என்னென்ன திட்டங்களை தமிழக அரசு முன்னெடுத்துள்ளது என்பதை குறித்து குறிப்பிட்டீர்கள். நிறைய ஆங்காங்கே அ கொத்தடிமைகளாக கூல ஆம் வாழக்கூடிய சூழலிலும் இன்னும் மக்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த குடும்பங்களில் பார்த்தால் மூற்ற பிள்ளைகள், இளைய குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காகவே கல்வி செல்லாத, படிக்க செல்லாத சூழல்கள், இதுபோன்று அ இறுக்கமான சூழல்களை நம் கண்ணெதிரே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது சார்ந்து நமது அரசு ஏதேனும் திட்டங்கள் வகுத்துள்ளதா? பசியை மட்டும் ஒழிப்பாமல் இவர்களுக்கு கல்வியை சென்று சேர்க்கக்கூடிய வகையில் திட்டங்கள் ஏதேனும் முன்னெடுத்துள்ளார்களா? குறிப்பாக தமிழ்நாட்டுல சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன கதம்பரம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா வந்து குறிப்பா ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா ஒரு 6,000 ஒருத்தர்ல ஒரு கிட் கொடுத்துருவாங்க. அந்த கிட்ல வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைக்கு தடுப்பூசி அப்படின்றது கரெக்டா போட்டுட்டே வருவாங்க. அதுக்கடுத்து அதே குழந்தை வந்து ஒரு அங்கன்வாடிக்கு 3 வயசு ஆகுது அப்படின்னா அங்கன்வாடிக்கு போனோம்னா அங்க ஒரு ஒரு ஊட்டச்சத்து உணவு கொடுத்து அங்கன்வாடியில வந்து அவங்க படிக்கலாம். அடுத்தது 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து என்னன்னா இலவச கல்வி அப்படின்னே ஒரு இது இருக்கு. அதே பொண்ணு வந்து இப்போ 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில அரசு பள்ளியில படிச்சாங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு இருக்குது. புதுமை பெண் திட்டத்துல வந்து அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு படிச்சாலும் அந்த படிக்கிற வரைக்கும் வந்து மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இதை தவிர்த்து அவங்க சமுதாய பின்னணி இருக்கு. அதை வச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்டர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டர் இருந்தா அதுக்கு தனி ஃபீஸ் கன்செஷன்லாம் கிடைக்கும். அதுக்கடுத்து அவங்க முடிச்சு வெளியே வராங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 52% வந்து அரசு ஊழியர்கள் வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி வர முடியும். அடுத்தது வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து மகளிர் சுய மூலமா போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கடன் தொகை வாங்கி அவங்களே தன்னுடைய சுய தொழில் ஆரம்பிக்க முடியும். அதை ஆரம்பிச்சு தன்னோட இது பண்ணலாம். இல்லை என்றால் ஒரு வேலைக்கு போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு மகளிர் விடியல் பயணம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த விடியல் பயணத்தை வச்சு போறப்ப வந்து என்ன ஆகும்னா அவங்களால வந்து ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பெரிய சிறு சிறு நகரங்களுக்கு சென்று வேலை செய்ய முடியும் அப்படின்றதற்கும் அந்த வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவங்களுக்குரிய அந்த வருமானம்ன்றது உயரப்போகுது. வருமானம் உயர்றது அப்படின்னாலே வந்து நம்மளுடைய வறுமையை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இது தமிழ்நாட்டுல பண்றது. ஸோ இதே இது வந்து என்னன்னா இந்தியா சொல்ல போறப்போ வந்து என்னன்னா இதே இது நிறைய நிறைய திட்டங்கள். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து என்னன்னா அதாவது தனியார் பள்ளிகள்ல கூட வந்து ஒரு 60 ஒரு பர்சன்டேஜ் மறந்துருச்சு. பட் இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து என்னன்னா ரைட் டு எஜுகேஷன் படி வந்து நம்ம வந்து அந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் வித்தவுட் ஃபீஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீஸே இல்லாம அவங்களால படிக்க வைக்க முடியும் அப்படின்றது ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா நிறைய வந்து அரசு வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறாங்க. அதே மாதிரி மித்ரார் லோன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொடுத்து அதுல வந்து நிறைய வந்து நம்ம ஒரு தனியார் தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி வந்து என்னன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து என்னன்னா காலேஜ் ஹையர் எஜுகேஷன்ல எல்லாம் இருக்குது. அப்போ வந்து என்னன்னா அதுல ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க படிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா ஒண்ணு வேலை வாய்ப்புமே இருக்குது. நிறைய இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய ஸ்டேட்ஸ்ல. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அவங்க போய் ஒர்க் பண்றப்ப வந்து இதா இருக்கும். அங்க இருந்து நிறைய வந்து நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்போ வந்து என்னன்னா கல்வி, அந்த கல்வியின் மூலமாக வேலை வாய்ப்பு தொழில், அதுல இருந்து தன்னுடைய வருமானத்தை உயர்த்துறது. வருமானத்தை உயர்த்துறப்ப வந்து சமூக பாதுகாப்பை அவங்க வந்து நிலைநிறுத்துறது. ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய பேசிக்கான திட்டங்கள். நன்றிங்க அன்பு தோழர். மிகவும் ஒரு பகிர்தல். நிச்சயமாக விழிப்புணர்வை எல்லோருக்கும் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். நீங்கள் கூறக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மேன்மக்களோ நன்கு படித்து உணர்ந்தவர்களுக்கோ எளிமையாக சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக வசதி படைத்தவர்களே இந்த திட்டங்களை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு சூழலில் இருக்கின்றோம். ஆனால் எளிய மக்களுக்கு இது இன்னும் நிறைய சென்று சேர வேண்டும். அவர்களும் கல்வி, வேலைவாய்ப்பு, சமத்துவம் என்ற பகுதிகளில் வளர்வதற்கான வாய்ப்புகளை இன்னும் உருவாக்கி கொடுப்பதில் அரசோ, அரசு பள்ளிகளோ
அரசு பள்ளி ஆசிரியர்கள் அளவிலிருந்து ஒவ்வொருவரும் முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். தத்தம் பகுதிகளில் இன்று ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி என்று பள்ளிகள் அருகி செல்லக்கூடிய, அந்த பகுதியில் படிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாமல் வசதியானவர்கள் மட்டும் படிப்பதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமும் ஒருபுறம் சென்று கொண்டுள்ளது. இதையும் அரசு முன்னெடுத்து அதற்குரிய திட்டங்களை வகுத்து அதற்குரிய அளவில் இன்னும் கல்வியை பரவலாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நிறைய வழிகாட்டுதல்கள், அறிவுறுத்தல்கள் என்று அற்புதமாக ஏழ்மை ஒழிப்பு சார்ந்த சிறப்புரையை இன்று அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் செடுங்கிழை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நாம் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் என்று அற்புதமான சொல்லாடலை முன்னிறுத்தி இந்த வார தொகுப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நல்ல நிலையில் இருப்பவர்கள் வறிய நிலையில் இருப்பவர்களை உயர்த்தி அவர்களையும் வாழ்வியலில் சிறந்த நிலைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மையப்படுத்தியதாக இந்த வார தொகுப்பு அமைந்துள்ளது. இந்த தொகுப்பில் இன்று ஏழ்மை ஒழிப்பு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்தவும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்னும் நிறைய 80% நாம் வளர்ச்சியுற்றாலும் இன்னும் 20% பின்தங்கி உள்ளோம் என்பது நமக்கான கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் பொழுது தமிழ்நாட்டை 100% வளர்ச்சியுற்ற மாநிலமாக அரசோடு கைகோர்த்து நாமும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக மாற்றம் பெறுவதற்கான ஒரு விழிப்புணர்வை வழங்கிய அன்பு சகோதரருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகிறேன். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செழுங்கிழை அப்படிங்கிற ஒரு தொகுப்புல ஐநாவோட இலக்கு ஏழ்மை ஒழிப்பு குறித்த ஐநாவின் இலக்குகளை மிகவும் சிறப்பாக விவேக் அவர்கள் நம்மோடு பகிர்ந்துகிட்டார். பாரிஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. ஐநாவில் ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. அதுல ஒரு 17 இலக்குகள் கொடுக்குறாங்க. அந்த இலக்குகள்ல முதன்மையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது. எதற்கு அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு ஓசோன் லேயர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம், இல்ல அமில மழை பெய்யுது, அந்த பிரச்சனைகள் இருக்கு. அதிகமா மழை பெய்யுது, இல்ல சுத்தமா மழை இல்லை. இந்த மாதிரி காலநிலை பருவநிலை மாற்றங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த அக்ரிமெண்ட் வருது. அப்துல் கலாம் அவர்கள் இது குறித்தும் பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதோட சில பகுதிகளும் இந்த அக்ரிமெண்ட்ல வருது. முதல்ல உலகம் வெப்பமயமாகத நம்ம தடுக்கணும். அடுத்ததாக ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு 15 இலக்குகள் வச்சுக்கணும். வளர்ச்சியடைந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கும் ஏழ்மையில இருக்கும் நாடுகளுக்கும் நிதி உதவி கொடுக்கணும். காடுகளை அழிக்க கூடாது. இதெல்லாம் சொல்றாங்க. இந்த 193 நாடுகள் இந்த அமைப்புல இருக்காங்க. இதுல அவங்க கொண்டு வர சில விஷயங்கள் என்ன, முதல்ல அந்த 17 கோல்ல முதல்ல இருக்கிறது பசியை அழித்தல், அடுத்தது உடல் நலம் பேணுதல், பாலின சமத்துவம் கொண்டு வர்றது, மற்ற உயிரினங்களை பாதுகாக்கிறது, நல்ல கல்வி, சுகாதாரம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகம், இப்படி பல விஷயங்கள் அந்த அந்த கோல்ஸ்ல இருக்குது. இதுல நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். துணிகள் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு தேவையான உற்பத்தியை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏசி அப்படிங்கிறது இன்றைக்கு அத்தியாவசியமாகி போயிருச்சு. அதனால வரும் வெளியே வர அந்த ஒரு பொல்யூஷன் நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாரு. அங்க நிறைய செடிகள் வைக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இன்னும் அதை பத்தி எல்லாம் இன்னும் நிறைய சிந்திச்சு செயல்பட
கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பிளாஸ்டிக்ல அதிகமாக உபயோகப்படுத்துறோம். அப்ப கடல்ல இருக்க மீன்கள்ல எண்ணிக்கையை விட கடல்ல பிளாஸ்டிக்கோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. கொடிய வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா, அமெரிக்க கணக்குப்படி கிட்டத்தட்ட $2 கம்மியாக அந்த வருமானம் வரும்பொழுது அது ஒரு கொடிய வறுமை அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் சில காரணங்களுக்காக ஒரு இயற்கை பேரிடர் வருது. சென்னை வெள்ளம் போல வந்துச்சுன்னா கூட அப்ப கூட வறுமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வசதியானவர்கள் கூட வறுமையில சிக்கலாம். அரசியல் காரணங்களுக்காக சில போர்கள்லாம் வரும்போது அவங்க வெளியேறும்போது அவங்க வறுமை இப்படியெல்லாம் பல காரணங்கள் வறுமைக்கு இருக்கு. அப்ப வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு நல்ல கல்வி இந்த ஐநா கொண்டு வந்திருக்க எல்லா கோல்ஸுமே பார்த்தோம்னா நல்ல கல்வி, சுகாதாரம் இப்படி அடிப்படை தேவைகள் எல்லாமே நமக்கு அந்த பாதுகாப்பு இதெல்லாம் கொண்டு வரும்போது அந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தானாக நிகழும். உலகத்திலேயே இந்த வறுமை கம்மியா இருக்கு அப்படின்னா அது எந்த நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபின்லாந்து தான். அது 86.4% அவங்க இருக்காங்க. நம்ம 109வது இடத்துல இருக்கோம். ஏன்னா ஃபின்லாந்து எப்படி இதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 29% அவங்க சமூகத்திற்காக அவங்களுடைய வருமானத்தை பயன்படுத்துறாங்க. எல்லோருக்கும் சமமான குடிநீர் கிடைக்கணும், கல்வி இப்படி எல்லாவற்றிலுமே எல்லோருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிற நிறைய நிலைப்பாடுகள் அவங்க எடுத்திருக்காங்க. இந்தியால பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு நம்ம சொல்லலாம். வறுமை ஒழிப்புல முன்னாடி இருக்கிறது. உத்தரகண்ட் அப்படின்னும் சொல்லலாம். இதுல இந்த மாநிலங்கள்ல ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டேட்டா இருக்கு. மிக சில டேட்டால தமிழ்நாடும் கேரளாவும் ஒண்ணா இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுய உதவி குழுக்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடியே கொண்டு வந்தாங்க. ஆனா இது இப்பதான் சமீபத்துல எல்லா மத்த மாநிலங்கள்லயும் கொண்டு வராங்க. அதே மாதிரி படிக்கிறவங்க முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தா அவங்களுக்குன்னு சில சலுகைகள், பெண்களுக்குன்னு இப்ப சலுகைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் கடைகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக தமிழ்நாட்டுல தான் இருக்கு. விலையில்லா அரிசி அப்படிங்கிறது கூட இருக்கு. ஒரு காலத்துல ஒரு கிலோக்கு ₹1 கொடுக்கணும் அப்படின்லாம் வந்துச்சு. இப்படி இன்றைக்கு நம்ம மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. செருப்பு கொடுக்குறாங்க, இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்மா உணவகம் அதன் மூலமாக ரொம்ப விலை கம்மியாக உணவு கொடுக்குறாங்க. அதை கூட இப்ப மற்ற மாநிலங்கள்ல பார்த்து அதே மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல எடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல நம்மளோட சதவீதம் பார்த்தோம்னா 80.2 அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்திய அளவிலையும் சரி நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசும் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்ததுனாலதான் 72 அப்படிங்கிற ஒரு சதவீதத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லோருக்கும் குடிநீர் கிடைக்கிறது, மின்சாரம் கொடுக்கறது, இந்த மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதனால 72 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட நம்ம 109வது இடத்துலதான் இருக்கோம். நம்ம இன்னுமே முன்னேறி இருக்கலாம். ஆனால் கோவிட் அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அதே மாதிரி சமநிலை தவறும் போதுதான் இந்த புரட்சிகள்லாம் வரும் அப்படிங்கறத சொன்னாரு. இந்த சமநிலை வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சமமாக எல்லோருக்கும் எல்லாம் அடிப்படை தேவைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சுதந்திர போராட்டத்துல கூட நிறைய வறுமை அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறதுனால பசி அப்படின்னு வரும்போதுதான் அந்த சுதந்திர போராட்டமே ரொம்ப மிகப்பெரிய அளவுல ஒரு மாறுச்சு அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு புதிய தகவலையும் பகிர்ந்துகிட்டாரு. அப்ப இந்த சமநிலை தவறாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதும் அது குறித்தும் நிறைய தகவல்கள் உலக அளவிலும் சரி, இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு பகிர்ந்துகிட்டார். இது நிச்சயமாக இது நம்ம அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் அப்படிங்கிறதுனால எல்லோர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை அடுத்து தினந்தோறும்
சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லியம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் நமக்கெல்லாம் நிறைய புரிதலை, தெரியாத உண்மைகளை எடுத்துரைத்த ஐயா திருமிகு விவேக் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்தியதை எடுத்துக்குங்க. நன்றி. நான் இப்போ தளத்தில் கேட்க முடியல, கொஞ்சம் போயிட்டுது. அதனால் நிறைய புரிதலை வச்சிருக்கிறாருன்னு மட்டும் கடைசியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் பின்னூட்டத்தில் கேட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஐயா அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அவங்க அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா ரேவதி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி. அனைவருக்கும் வணக்கம். ஐநா இலக்கு ஏழ்மை ஒழிப்பு இந்த தலைப்பில் விவேக் அவங்க அரிய புதிய பல செய்திகளை எடுத்துரைத்தார்கள். பின்லாந்து நாட்டோட நிலைமை என்ன, தமிழ்நாட்டோட நிலைமை என்ன, என்ன நிகழ்வுகள் இருக்குது, என்ன நிகழ்வு இருந்தால் சிறப்பாக இருக்கும், சைனா எப்படி முன்னேறி இருக்கு, நிறைய நல்ல பல செய்திகளை எடுத்துரைத்தார்கள். அருமை ஐயா, உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் இன்று ஐநா இலக்கு ஏழ்மை ஒழிப்புங்கிற தலைப்புல நிறைய டேட்டாஸ், நிறைய தகவல்கள், நிறைய கலந்துரையாடல் மாதிரி அழகா கொண்டு போனாரு. சிறப்பா இருந்தது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அறிய முடிந்தது. முதல்ல வறுமை ஒழிப்பு. யாருக்குமே சோறு இல்லைன்னு இருக்கக்கூடாது, அந்த பசிங்கிறது இருக்கக்கூடாது.
முதல் இலக்கு, 2வது கல்வி. அப்படியே அடுக்கிக்கிட்டே போனாரு. அதனுடைய நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல. இந்தியாவும் கேரளாவும் ஓரளவுக்கு 78-79% இருக்கு. உத்தரகாண்ட் பின்தங்கிய மாநிலங்களான பீகார் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பெருமையா இருந்தாலும் உலக அளவுல பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது இந்த பீகார் இந்த மாதிரி சில மாநிலங்களோட அந்த கல்வி அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது. நிறைய திட்டங்கள், அரசு திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்பொடி எல்லாம் கொடுத்தாங்க பள்ளிகளுக்கு. அந்த பால்வாடி போகும்போது பல்பொடி, மதிய உணவு, முட்டைலாம் அப்பெல்லாம் மாசத்துக்கு 2 தடவை கொடுப்பாங்க. இப்ப டெய்லி முட்டை, டெய்லி வெரைட்டி ரைஸ், காலையில டிஃபன் அப்படிங்கிறதுனால நம்ம முன்பு நம்ம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போறதே வந்து ஒரு ஒரு 3வது 4வது 5வது படிக்கும் போதே அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க குழந்தைகளை. காரணம் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல குழந்தைகளையே ஏதாவது மெக்கானிக் ஷாப்போ இல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த இதெல்லாம் போக்குறதுக்காக தான். ஏன்னா அப்ப மதிய உணவு ஒரு வேளை தான் போடுவாங்க, உணவு, சத்துணவு. இப்ப இந்த மாதிரி காலை உணவு, மதிய உணவு, வெரைட்டி ரைஸ், டெய்லி முட்டை அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுனால அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்களும் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் அதுல வந்திருக்கு. ஸோ அதனால கல்வி ஒரு விதத்துல நம்ம தமிழகத்துல கொஞ்சம் நல்லா மேலோங்கிதான் நிக்குது. நிறைய திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. அதுல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இந்த கிராம மக்களுக்கு 100 நாள் திட்டம், அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு தெரியல. முடிஞ்ச அது சொல்லிட்டு ஏற்கனவே நானு மகாத்மா சொல்லிட்டீங்களா? காந்தி சரி ஊரக சரி மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் முதல் கொண்டது ஸ்கீம். அந்த ஸ்கீம் தான் ஃபர்ஸ்ட். அதை வச்சுதான் நிறைய பேத்துக்கு வந்து 80 லட்சம் பேத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் நானு. நன்றி. இது மத்திய அரசு திட்டம் தானே? ஆமா, மத்திய அரசு திட்டம் தொடருது. ஆனா மத்திய அரசு திட்டம் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது பார்த்தோம்னா தமிழ்நாடு அதிகமா இருக்கும் அதுல. தமிழ்நாடு தான் இல்லையா? மற்ற மாநிலங்களும் சரிங்க. நல்ல அருமையானது. மருத்துவத்துக்கு குறிப்பிட்டு மருத்துவத்துக்கு ஏதாவது சிறப்பான திட்ட இலக்கு ஏதாவது மருத்துவத்துக்கு அது பகிர்ந்துக்கிட்டீங்களா? இருக்கு தோழர். அது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இதுல சொல்றேன் தோழர். அது சரி. நிறைய தகவல்கள், ஏன்னா உங்க மூலமா நிறைய தகவல்கள் தெரிய முடிஞ்சது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். சசிகலாமா. நன்றிங்க கற்பகா. விவேக் சகோதரருக்கு நன்றிங்க. நிறைய புதிய தகவல். வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்கும் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும். ஆனால் தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்தது. நிறைய விஷயத்தில் நம்ம முன்னோடியாக இருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம தமிழ் தான் மூத்த மொழியில் வாழ்வியல்லையும் சிறந்து விளங்குறோம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது. என் கணவர் ஒர்க் பண்ணுற இங்கே என்எல்சியில் வந்து ஒரு ஒரு பகிர்ந்தது நாங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. கூட வேலை செய்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து எவ்வளோ சேஃப்டியாக நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோங்கிறது நமக்கு தெரியல. அவங்க சொன்னப்போ தான் தெரிஞ்சுது. காலையில் 5 மணிக்கு டியூஷனுக்கு இங்கே இருக்க பெண்கள் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் டியூஷனில் 5 மணிக்கெலாம் விடுறதுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் எங்களோட இதுலலாம் அந்த டைம்லலாம் வெளியில் பெண்கள் தனியாக போக முடியாது. இங்கே பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்னமா வளர்ச்சி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதில் வந்து பாதுகாப்புக்கு வந்து போலீஸு கூட ஒரு சில விஷயத்தில் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா இருக்குன்னு
அடுத்தவங்க சொல்கிறப்ப தான் அது இன்னமும் சிறப்பாக தெரியுங்கிறது அது மாதிரி இருந்தது அவங்க சொன்னது. பெண்கள் எப்படி பாதுகாப்பாக பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் போய் விட்டுட்டு தனியாக போயிட்டு தனியாக வர முடியுது அப்படிங்கிறது, அந்த விடிய காலை பொழுதுல வந்து தனியாலாம் போக முடியாது அப்படிங்கிறது இங்கே பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு உங்கள் கருத்துக்களோட. நன்றிங்க சகோதரர். நிறைய நிறைய தகவல் இதெல்லாம் தெரியாமல் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், தெரியாமல் இருக்கோம் அப்படிங்கிறது இருந்தது. நன்றிங்க தெரிவித்ததுக்கு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விவேக், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். 694வது நாட்டில் வந்து ஒரு 2 வருடம் 2.5 வருடம் கண்டினியூஸா இதில் ரொம்ப சிறப்பாக பயணிச்சிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்து என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பளித்து மிக்க நன்றி. கண்டிப்பாக வந்து அந்த இலக்குன்றது வந்து நம்ம ஐநாவோட 2030 அந்த இலக்குன்றதை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக அதை அடையணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு கருத்து சொன்ன ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், நம்ம விஜயா அம்மாவாக இருக்கட்டும், இந்தியா அம்மாவாக இருக்கட்டும், சசிகலா அம்மாவாக இருக்கட்டும், சேவியர் சார் இருக்கட்டும், இன்னும் கமெண்ட் கொடுத்த அனைவருக்கும், என்னுடைய பார்வையாளர் அனைவருக்கும், கற்பவழி தோழர், நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தொகுத்து சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கும் என்னுடைய மற்றும் ஆரோக்கிய பிரிகேட் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி நன்றி. மிக்க நன்றி. நமக்கு மிகவும் தேவையான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐநாவிலிருந்து என்னென்ன திட்டங்கள் எடுத்திருக்காங்க, உலக அளவில் நம்ம எங்கே இருக்கோம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, வறுமை ஒழிப்பா இருக்கட்டும், நம்ம எங்க பின்தங்கி இருக்கோம் இல்லை எங்க முன்னேறி இருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள், தெரியாத தகவல்கள் இதெல்லாமே பகிர்ந்துகிட்டதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு மிகவும் சிறந்த வாய்ப்பாகவும் இருந்தது. அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நமது நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.